Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல ஒரு பழைய நம்ம கிட்ட இருக்க சாரியோடைய அட்டை இருக்கு இல்லையா, இந்த அட்டையை வச்சு எப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ண போகிறோம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்வீட் பாக்ஸோடைய அட்டை. இதே மாதிரி உங்ககிட்ட சாரி பாக்ஸும் நிறையா இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸஸை வச்சு நம்ம அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறையா வேரியேஷன்ஸ் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதாவது சிம்பிளாக பண்ணுறது ஃபஸ்ட்டு வேரியேஷனாகவும், அதில் ஒவ்வொன்றா எப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம், இன்னும் அழகாக காமிக்கிறதுக்கு எப்படி ஆட் பண்ணலான்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதையும் நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸுடைய கீழ் பார்ட் எடுத்துக்கலாம். கீழ் அட்டது இதில் உங்களுக்கு எவ்வளோ பெருசு ஃப்ரேம் வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு இது மாதிரி ஸ்கேலில் மார்க் பண்ணிக்கோங்க பென்சில் வச்சு. எனக்கு வந்து இந்த சைஸில் இருந்தால் போதும். மெயினாக நம்ம வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படின்றப்பவே மேலே வந்து அழுக்கப்படக்கூடாது. ஸோ ஒரு A4 சைஸ் ஷீட்டுக்கு நீங்கள் வந்து இதை மார்க் பண்ணிங்கன்னா, நீங்கள் மேலே OHP ஷீட்டுன்னு விற்கிது ஃப்ரெண்ட்ஸ், அதை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டேன். இந்த சைடு பீஸை நான் கட் பண்ணலை. ரீசன் என்னென்னா, இது இப்படியே மடிக்கி வச்சு நம்ம வந்து ஃப்ரேமாக மாற்றிடலாம். அதனால நான் கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்த எக்ஸ்ட்ரா பீசஸையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணி தூக்கி போட்டுறாதீங்க. அந்த பீசஸ்லேருந்து நம்மளுக்கு இந்த அட்டைலாம் தேவைப்படும். ஸோ இப்போ இதிலிருந்து இந்த சைடு ஜாயினிங் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜாயினிங் பீஸ்லையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 4 சைடுமே நம்மளுக்கு வந்து அட்டை கிடச்சிரும். பாருங்கள், இது மாதிரி நான் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து சைடில் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இது மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து ஃப்ரேம் எதுக்கு செய்கிறோன்னா, நம்ம பாப்பாவுடைய ஃபீட் வந்து நம்ம மோல்டிங் எடுத்திருந்தோம் ஆல்ரெடி. நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கோம், பெஸ்ட்டு கிஃப்ட் அப்படின்னு. அந்த மோல்டிங்குக்கு நான் ஃப்ரேம் செஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த மோல்டிங்கோடைய வீடியோவோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு லிங்க் வந்து ஜாயின் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் செய்யணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ 4 சைடுமே இது மாதிரி ஃபெவிகால் பேஸ்ட் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் இது வந்து ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கேப் கொடுங்க, நல்லா காயணும். அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏதாவது வெயிட்டாக அது மேலே வேணும்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லா காஞ்சிரும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 சைடும் நம்ம ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரேம் இப்படி தான் இருக்கும். இது சிம்பிளான ஒரு ஃப்ரேம். இதுக்கு நடுவில் நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு OHP ஷீட் வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியான ஃப்ரேம் ரெடி ஆயிரும். இதான் ஃபஸ்ட்டு வேரியேஷன். செகண்ட் ஒன் வந்து இதுக்கு மேலே நான் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்த போகிறேன். அதுக்காக அதோட அட்டையோடைய மேல் பார்ட் இருக்கு இல்லையா, சாரீ அட்டையோடைய மேல் பார்ட் இருக்குல்ல, அதுலேயும் இதே சைஸுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அட்டையை. பாருங்கள், நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இந்த சாரீ பாக்ஸ், இந்த ஸ்வீட் பாக்ஸோடைய கவரே அழகாக இருக்குது. அதனால நான் அதில் எதுவும் எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஆட் பண்ணல. இது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த கட் பண்ணி எடுத்ததில் நம்மளுக்கு இந்த நடு பார்ட் மட்டும் நம்ம இதிலேருந்து எடுத்துடணும். பாருங்கள், இந்த சைஸுக்கு நடுவில் இருக்க பேப்பர் மட்டும் எடுத்துடணும். நம்மளுக்கு ஓரமாக இருக்கிறது மட்டும் போதும். அதனால் ஒரு 1 feet தான் இது வந்து நம்ம ஒரு அடி ஸ்கேலுடைய அகலத்துக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் அதே அளவுக்கு இதில் மார்க் பண்ணிக்கோங்க பென்சில் வச்சு. இது மாதிரி 4 சைடும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி உள்ளே இருக்க பீஸை தனியாக வெளியில் எடுத்துகிட்டு வெளியில் இருக்க பீஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள், வெளியில் இருக்க பீஸ் மட்டும் இது மாதிரி வரும். இப்போ அந்த OHP ஷீட்டுக்கு மேலே நீங்கள் இது மாதிரி ஒரு கவரை பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுடைய ஃப்ரேமு. இதுக்கு நடுவில் ஃபோட்டோ வைக்கிறப்போ இது செகண்ட் வேரியேஷன். இது இப்போ நம்ம ஃபீட்டுக்கு வைக்க போகிறோம் இல்லையா, அந்த ஃபீட் வந்து உங்களுக்கு நல்லா மொத்தமாக இருக்குது. ஸோ இந்த சைஸில் வச்சா உங்களுக்கு தூக்கிட்டு அசிங்கமாக நிற்கும். அதனால நான் என்னுடைய சைட்ஸை ஹைட் பண்ண போகிறேன். இதெல்லாமே ஹைட் பண்ண போகிறேன். அதுக்காக நம்ம கட் பண்ணி எடுத்ததில் பாக்கி இது மாதிரி நிறைய பீசஸ் இருக்கு இல்லையா, இந்த பீசஸ்லேருந்து இதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பீஸ் கட் பண்ணி எடுத்து நான் இதை வந்து ஹைட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி அந்தந்த சைஸுக்கு நான் வந்து அட்டையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
நான் வந்து டோட்டலாக இந்த கார்ட்போர்ட் அட்டை மாதிரி ஒரு 3 லைன் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் 3 லைன் பேஸ்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து நல்லா ஹைட்டாக கிடச்சிது இந்த சைட் ஃப்ரேமு. அப்போ தான் எனக்கு வந்து பாதத்தில் இடிக்காமல் இருந்துச்சு. நீங்கள் மோல்டு வந்து எவ்வளோ திக்காக செய்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இது மாறும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ 3 ஷீட் இது மாதிரி ஒட்டியிருக்கேன். இதில் இப்போ நடுவில் மட்டும் நல்லா குழியாக இருக்குது பாருங்கள். இந்த நடு பார்ட்டில் கோல்டு கலருக்கு கான்ட்ராஸ்ட்டாக பிளாக் கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் பிளாக் கலரில் வார்னிஷ் பேப்பர் கிடச்சிதுன்னா அதை வச்சு நீங்கள் இதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் வந்து இன்றைக்கி பிளாக் கலர் கிளாத் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இங்கே வந்து கிளாத்தோ இல்லை வார்னிஷ் பேப்பரோ ஃபெவிகால் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பேபியோட ஃபீட்டை இது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஒரு ஃபீட் மேலேயும் ஒரு ஃபீட் கீழே வைக்கிறப்ப அதோட எஃபெக்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நான் இன்றைக்கி இது ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ண போகிறது ஃபெவிக்விக் தான். நீங்கள் ஃபெவிக்விக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இதுக்கு பதிலாக க்ளூகன் யூஸ் பண்ணலாம், இல்லை டபுள் அண்ட் டேப் நல்லா ஸ்ட்ராங்கான டேப் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அந்த டேப்பை வச்சு நீங்கள் வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். 3 ஆப்ஷனுமே உங்களுக்கு நல்லா டைட்டாக நிற்கும். இது நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுச்சு எனக்கு. ஆனால் ஃபுல்லாக எல்லா பக்கமுமே நீங்கள் வந்து ஃபெவிக்விக்கை அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒட்டுங்க. இப்போ 2 ஃபீட்டுமே ஒட்டியாச்சு. இதுக்கு பக்கத்தில் நான் வந்து பாப்பாவுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பேப்பரில் கட்டிங்ஸ் பண்ணி இவளுடைய பேர், அதுக்கப்புறம் நான் இந்த ஃபீட் வந்து எப்போ மோல்டிங் எடுத்தேன் அந்த மந்த்து இதெல்லாமே பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது மாதிரி நான் பேப்பர் கட்டிங்ஸ் எடுத்திருக்கேன். தீக்ஷான்னு January 2019 அதில் எழுதியிருக்கேன். நான் இந்த மந்த் தான் எடுத்தது இவளுடைய மோல்டிங் இது. ஸோ அதனால் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது கீழ் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. மேல் பார்ட்டில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆல்ரெடி, இதுதான் OHP ஷீட். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டோடைய ஷீட் இது. இந்த 2 ஷீட்டும் இப்போ நம்ம இதுக்கு அட்டை கூட பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த கீழ் பார்ட்டில் ஃபுல்லாக ஃபெவிகால் சைடில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு OHP ஷீட் வந்து ஒட்டிடுங்க. அதுக்கு மேலே இந்த ஷீட்டை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபெவிகால் நல்லா எல்லா இடத்துலையும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு, ஏன்னா இது ஒன்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் தாராளமாக நல்லா ஒட்டிடுங்க. ஒட்டுறதுக்கு காயறதுக்கும் டைம் கொடுத்து பண்ணுங்கள். இப்போ நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த எஃபெக்டே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, கம்ப்ளீட் லுக் கிடைக்குது. சைடில் ஆனால் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த அட்டை, அதனால் கொஞ்சம் அசிங்கமாக இந்த அட்டையெல்லாம் தெரியுது. அதை கவர் பண்ணுறதுக்கு நான் இந்த கிஃப்ட் ரேப்பர் இருக்கு இல்லையா, இந்த கிஃப்ட் ரேப்பரில் குட்டி குட்டியாக ஹைட்டாக பீசஸ், இந்த அளவுக்கு பீசஸ் கட் பண்ணி நான் சைடில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நான் கொஞ்சம் லைட் க்ரீன் டார்க் க்ரீன் இது மாதிரி எஃபெக்ட் கொடுத்தா நல்லாயிருக்குமோ அப்படின்னு நினச்சி இது மாதிரி செஞ்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது ரொம்ப மெமரபிள் கிஃப்டாக இருக்கும். லைஃப் லாங் இது வந்து உங்களுக்கு எதுவுமே ஆகாமல் பத்திரமா வச்சுக்கலாம். இதை கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நான் இதில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் மட்டும் இப்போ காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நான் இந்த பாதை செஞ்சதுக்கு யூஸ் பண்ண மாவு வந்து இதுதான், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இது 1 kg 20 rupees தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது. உங்களுக்கு இதில் நிறையா செய்யலாம், நிறைய விதவிதமாக கிராஃப்ட் செய்யலாம். நீங்கள் பக்கத்தில் இருக்க பெயிண்ட் ஷாப்லையோ இல்லை ஹார்ட்வேர் ஷாப்லையோ கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் எங்கள் வீட்டு ஷோகேஸில் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து வச்சுருக்கேன். அதாவது பின்னாடி பேக் சைடில் சாய வச்சுருக்கேன். இந்த ரோசஸ்லாம் நம்ம வீடியோவில் செஞ்சது தான். அதுக்கு மேலே தான் இதையும் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாலில் ஹேங்கிங் மாதிரி மாட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷாப்ஸில் ஃப்ரேமுக்கு பேக் சைடில் கொடுக்குற ஸ்டீலோ இல்லைன்னா பிளாஸ்டிக்லேயோ சப்போர்ட் கிடைக்கிது பாருங்கள். இந்த மாதிரி இந்த பீஸ் வந்து தனியாக உங்களுக்கு விற்கிது ஃப்ரெண்ட்ஸ். இது வாங்கி நீங்கள் வந்து நம்மளுடைய ஃப்ரேமுக்கு பேக் சைடில் ஃபெவிக்விக்கோ இல்லை ஃபெவிகாலோ வச்சு நல்லா டைட்டாக ஒட்டி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆணியில் வந்து இதை மாட்டிக்கலாம். இல்லை ஸ்டீல்லையும் இதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கிது, அதையும் வச்சு நீங்கள் இது மாதிரி மாட்டிக்கலாம். அப்போ உங்களுக்கு வால் ஹேங்கிங்காக இருக்கும். இல்லை நான் வந்து டேபிளில் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு அட்டை எடுத்துக்கோங்க, ஷீட் எடுத்துக்கோங்க. இதை சைடில் இப்படி வைக்கணும்னா பேக்கில் 2 சப்போர்ட் நம்ம கொடுக்கணும் இது மாதிரி. அப்போ 2 சப்போர்ட் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பீஸ் கட் பண்ணிவிட்டு இந்த பீஸில் சைடாக இது மாதிரி க்ராஸில் இப்படி கட் பண்ணுங்கள். இந்த சைடும் க்ராஸ் பண்ணுங்கள்,
ஆப்போசிட் சைடில் இருக்கிறதையும் க்ராஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது நிற்கும். க்ராஸாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து இதுக்கு பேக் சைடில் இது மாதிரி ஃபெவிகால் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒன்றும் இந்த சைடு ஒன்றும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேபிள் மேலே அழகாக அதை வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.